என்ன மாதவன்? வணக்கம், சொல்லுங்க. திலீபனையும் உங்க பையன் மாறனையும் இனிமே உங்களால ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு பேங்க்காரன் டைம் கொடுக்க மாட்டாயா? இந்த ப்ராஜெக்டை காட்டி தான் நான் லோன் வாங்கியிருக்கேன். எனக்கு வட்டி எகிரிக்கிட்டு இருக்கு. சரி என்கிட்டயே விட்டுரு. அவனுங்க கிளைமேக்ஸை நான் முடிச்சு வைக்கிறேன். என்ன பாக்குற? உன் பேர்ல 1 ஏக்கரா நிலம், 10 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ். அது மட்டும் இல்ல, என்ன வேணாலும் கேளு. நீ நினைச்சு பார்க்க முடியாத லேட்டஸ்ட் பைக். ரொம்ப யோசிக்கிறியே. 1 லட்சம் ரூபா கொடுத்தா சொல்றத செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க. என் கௌரவத்துக்காகத்தான் உனக்கு எவ்வளவும் செய்யறேன். குப்புசாமி பேத்தி என்னடா ஊருக்குள்ள நாயை கொண்டு வந்துட்டா. மாற என்னடானா அவங்க அப்பனுக்கு எதிராகவே இருக்கான். கேட்டா பெரியாரு, அம்பேத்கர், லெனின்னு சொல்லிட்டு இருக்கான். சாதிங்கிற ஒன்று வச்சுக்கிட்டு இந்த ஊரையே வீணாக்கிட்டோம். நானும் அவன் சாதிக்காரன் தான். 20 வருஷமா அவனுக்கு நான் மாடா உழைச்சிட்டு இருக்கேன். என் பொண்ணை காலேஜ் சேர்க்கறதுக்கு பணம் கேட்டேன். 6-7 மாசமா அலைய விட்டு பாண்டு பத்திரத்தை கையெழுத்து வாங்கிட்டு 5 பைசா வட்டிக்கு பணம் கொடுத்தான். நம்ம சாதி பிள்ளை தானே, படிக்கட்டுமேனு சொல்லிட்டு மாதவன் பணத்தை அள்ளியா கொடுத்துட்டான். இல்லையே, அவங்க அநியாயத்துக்கெல்லாம் துணை போனதுனால தான் ஆட்டையும் மாட்டையும் வித்துட்டு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் நாம அலைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம தாயா பிள்ளை பண்ணிட்டு இருக்க ஊர்ல வெட்டி சத்ததெல்லாம் போதும். என் பொண்ணு எவ்வளவு கழிச்சா நான் பாத்துக்கிறேன், உன் பையன் எவ்வளவு கழிச்சா நீ பாத்துக்கோ. ஜாதி பிரச்சனையாக்கி ஊரை ரெண்டாக்க வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்ல போறேன். மழை இல்ல, விவசாயம் பார்க்க ஆள் இல்லைன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்தி நம்பிட்டு நிலத்தை ஜேம்ஸுக்கு பட்டா போட்டு கொடுத்தாங்களே குப்புசாமி மாதவனும். ஏன் தெரியுமா? ஜேம்ஸ் ஆரம்பிக்க போற கம்பெனில அவங்க 2 பேரும் 10% பார்ட்னர். அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், நாமெல்லாம் நாட்டுக்கிட்டு சாகணுமா? நாமெல்லாம் யோசிக்கிற நேரம் வந்துருச்சு. திலீபா, நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கக்கூடாது நடந்துட போகுது. உனக்காக உதவ நாங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே காத்து கிடக்கு. இல்லடா, ஊருக்குள்ள இன்னொரு கலவரம் உண்டாகிறதுக்கு நம்ம காரணமாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஊருக்குள்ள இருந்த எல்லா கலவரத்துக்கும் நாம தான் காரணம்னு சொல்றியா? சே, டேய், அவங்க உருட்டல் மேட்டுக்கு போயிருந்து ஊருக்குள்ள காதலாம் போச்சா என்ன? துளசியோட அப்பா சமூகத்தோட கல்யாணம் நடக்கிறதாண்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். லூசாடா நீ? நோக்கு அவளை கையில பிடிச்சி கொடுத்து மந்திரம் சொல்லுங்க கல்யாணம் பண்ணி வச்சு பேர குழந்தைய பெத்துக்கொடு, நானும் உன் மாமி உட்காந்து தாலாட்ட பொண்ணு கேட்க போறாரு. நம்ம பரஞ்சோதி அண்ணனோட காதலி என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் இனி வரைக்கும் தெரியல. இதோ நம்ம சரோஜாவோட காதலன் இது வரைக்கும் என்ன ஆனான்னு யாருக்காவது தெரியுமா? மாறன் சித்தப்பா மாணிக்கத்தோட பொண்ணு எங்க போனா என்ன ஆனான்னு இது வரைக்கும் யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. இன்னும் தாமதிக்க வேண்டாம். நாளைய ராத்திரி துளசிய கூட்டிட்டு வந்துருங்க. நாளைக்கு மறுநாள் காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம். போடா போ. உன்னையே நினைச்சு கிடக்குறவள எங்கேயாவது கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சு வாழ பாரு. நீ தாமதிக்க உன்னையும் எங்களை மாதிரி பைத்தியமாக்கிடுவாங்க. இவனோட அப்பன் என்னோட பங்காளின்னு சொல்லி உசிப்பேத்தி விட்டு என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டானுங்க. என் பொண்ணு போய் நான் எங்க தேடுவேன், எங்க அலைவேன் நானு? ஒரு காதல் அழிச்சிட்டா 1000 காதலர்கள் புதையா வர்றாங்க. இவங்களால எத்தனை காதல்களை அழிக்க முடியும்? இன்னைக்கு நேத்து இல்ல, ஆதாமியவாள் காலத்துல இருந்தே காதல் இருக்கு. ஒரு ஆணைய பொண்ணைய கொண்டுட்டா காதலையே அழிச்சுதான் மருந்து அடிக்கிறாங்க. அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு அளிக்கிற கொம்பன் உலகத்துல பிறக்கவும் இல்ல, இனி பிறக்க போறதும் இல்ல. கூட்டிட்டு போ, ஆசைப்பட்டவங்களோட சேர்ந்து நீ அதை வளர்ப்பாரு. என்னய்யா? ஐயா, இன்னைக்கு ராத்திரி திலீப் பொண்ணும் ஐரூட்டு பொண்ணும் ஊரை விட்டு ஓட போறாங்களா ஐயா? இந்த ஏற்பாட்டை பண்ணுனது உங்க புள்ள மாறந்தாங்க ஐயா. நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. அப்ப வரங்க ஐயா. யோ மிஸ், சொத்து சோத்தை வச்சுக்கிட்டு உங்களால் அந்த ஒன்றும் இல்லாத பையில என்னையா பண்ண முடிஞ்சது? வாயாலேயே வானத்தை வளைக்கலான்னு பார்க்குறேன். காமராஜ், எங்கே உங்கள் அப்பனை காணோம்? பதில் சொல்ல பயந்துக்கிட்டு வரலையா? என்ன சார் எங்களை பார்த்து பயங்கன்னு சொல்றீங்க? தலைமுறையா இந்த பகுதி ஆண்ட குடும்பம் எங்களுது. பெரியாரே தென்னார்காடு ஜில்லா வந்தால் எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு. அட போங்கய்யா, நீங்களே சொல்லிட்டீங்க பாட்டாங்காலத்து வீரம்னு. இப்பெல்லாம் உங்கள் பருப்பு வேகாது. ஒரு சின்ன பையன் எடை போட்டால் 80 கிலோ கூட இருக்க மாட்டான். உங்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறான். நீங்கள் கௌரவத்தை பற்றி பேசுகிறீங்க. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற உங்கள் தம்பி என்ன பண்ண போகிறீங்க? சார், எங்க மண்ணை மட்டும் உங்ககிட்ட விற்கல, எங்க மானத்தையும் சேர்த்து தான் வச்சிருக்கோம். வாக்கு மாற மாட்டோம். கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேர்ட்டு இருந்து நிலத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறோம். முடிஞ்சா விடியறதுக்குள்ளே அவங்கள போட பாருங்க. அப்புறம் நம்புறேன் உங்கள் வீரத்தை.
டேய் காசி, நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? சொதப்பிடாம வாங்க. போ. காடு மேடெல்லாம் அவனோட சுத்தி திரிஞ்சவோ கெட்டு போயிருக்க மாட்டான் என்ன நிச்சயம்? நோக்கு என்ன பைத்தியம் முடிச்சுட்டா? யார பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அவ நீ பெத்த மகடா. என்ன பெத்த வரதெல்லாம் அப்படிதான் நினைப்பேன். பகவானே, ஏன்னா நான் வேதம் படிச்சவன். எனக்கு தெரியும் எனக்கு ஒரு பொண்ணோட மனசு கெட்டு போயிடுத்தோ. அவளை படிச்ச ஆண்டவனே வந்து அந்த பொண்ணோட மனசை மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்த முடியாதுமா, முடியாது. நான் எங்கேயாவது போறேன். ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்துல பிறந்துட்டு என்னைக்கு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சியோ, அந்த பயலோட காடு வயல்ல சுத்த ஆரம்பிச்ச நீ எந்த நேரத்திலும் இந்த ஆத்த விட்டு வெளியே போக மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? யாராவது இதை திறக்க நினைச்ச என் போனத்தை தான் பாப்பேன். ஏன் எல்லாரும் சோகமா இருக்கே? வாடாம்பி, இவன் துளசிய உள்ள வச்சு பூட்டிட்டான். நேக்கு பயமா இருக்கு. நீயாவது இவளை காப்பாத்துறா. ஆச்சாரத்தை மதிக்காதவ மேல யாரும் அக்கறை காட்ட தேவையில்லை. என்னடா பெருசா ஆச்சாரத்தை பாத்துட்ட? ஆச்சாரத்தை பத்தி நோக்கு என்னடா தெரியும்? எப்பவோ ஏற்பட்டு போயிடுது. சத்த இரு, இந்த வரேன். இத பாரு, என்னோட அம்மா, உன்னோட பாட்டி வெள்ளக்காரங்கிட்ட எப்பவோ இப்ப போய் ஆச்சாரத்தை பத்தி பேசிட்டு இருக்க. பெரிய ஆச்சாரம் ஆச்சாரம். இந்த லெட்டர் எல்லாம் எங்க அம்மாவுக்கு வெள்ளக்காரன் எழுதுறது பாத்துக்கோ. துளசி, get up. வா. வாடி. டேய் அங்க வா 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 சீக்கிரம். துளசி, டைம் இல்ல, சீக்கிரம் கிளம்பு. எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த காதல நீயாவது ஜெயிக்கணும்.